திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம். மே 1 உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு, அதாவது எல்லாரும் ஆவலோட எதிர்பார்த்த இன்னொரு திரைப்படம் தான் நம்ம சூர்யா நடிப்பில் வெளிவரப்போகும் ரெட்ரோ. எஸ், கார்த்திக் சுப்பராஜோட டைரக்ஷன்ல 2D அண்ட் ஸ்டோன் பெஞ்ச் ரெண்டு பேரும் சேர்ந்து தயாரித்து வெளிவர போற படம் தான் இந்த ரெட்ரோ. இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெட்ரோ அப்படிங்கிற அந்த பேர்லே தெரியுது, இது கண்டிப்பா 2020-25 எடுத்த கதையெல்லாம் கிடையாது, இங்க நடக்கிற கதையெல்லாம் கிடையாது. ரொம்ப நாளைக்கு முன்னாடி, அதாவது 1990s 80s லேட்டர்ல அப்படி நடக்கக்கூடிய ஒரு கதையா இருக்கலாம் அப்படிங்கிறது தான். ஏன்னா அதுதானே ரெட்ரோ ஃபீல் அப்படின்னு சொல்றாங்க. அதே இந்த ரெட்ரோ ஃபீல் அப்படின்னு சொல்லும்போது, கார்த்திக் சுப்பராஜ் அவருடைய படங்கள் அப்படின்னு பார்க்குறப்ப அவருடைய எல்லா படங்களுமே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல அந்த ரெட்ரோ லைட்டாக அப்படி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணியிருப்பார். நம்ம பேட்ட படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கும் போது கூட பார்த்தீங்கன்னா, அந்த பழைய கதை அப்படின்னு சொல்லும்போது அந்த பெரிய மீசையெல்லாம் வச்சுக்கிட்டு அவர் பெரிய அந்த ப்ரூஸ்லியோட ஃபேனாக இருக்கிறதும், அப்புறம் அந்த ஃபோட்டோ எடுக்கும்போது அந்த சுப்பிரமணியபுரம் மாதிரி போஸ் கொடுக்குறதும், இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணியிருப்பார். அதே சமயத்தில் அவருடைய ஜெகமே தந்திரம் படமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஜிகர்தண்டா XX ஆகட்டும், இப்படி எந்த படம் எடுத்தாலும் சரி அந்த படத்தில் அவருக்கு இந்த ரெட்ரோவை லைட்டாக மிக்ஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப பிடிக்கும். அதில் சந்தோஷ் நாராயணனுடைய மியூசிக் அவரும் ரொம்ப பிரமாதமாக பண்ணுவார். அதே சமயத்தில் இந்த படத்தில் அவர் பண்ண ஆத்தி சந்தனக்கட்டை, ஆத்தி பம்பரக்கட்டை, இப்படிப்பட்ட பாடல்கள் மக்கள் மனதில் இன்னைக்கு பெரிய வரவேற்பை பெற்று எல்லாரும் அதுக்கு ரீல்ஸ் பண்ணி டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த படத்தில் ஹீரோயின் பூஜா ஹெக்டே நமக்கெல்லாம் எப்படி அறிமுகம் அப்படின்னா, அல்லு அர்ஜுனோட சேர்ந்து புட்டபம்மா புட்டபம்மா அப்படின்னு அந்த பாட்டு பாடினாங்க இல்லையா, அப்போதான் எல்லாரும் பூஜா ஹெக்டே அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த பக்கம் தளபதி விஜயோட சேர்ந்து அலுமுத்து ஹபிபு அலுமுத்து ஹபி வந்தாலே அந்த பாட்டில் பூஜா ஹெக்டே அப்படின்னாங்க. மறுபடியும் இப்போ ரெட்ரோவில் வரும்போது ஆத்தி பம்பரக்கட்டை சந்தனக்கட்டை ஐயோ அம்மா அப்படின்னு எல்லாரும் அந்த டான்ஸை பார்த்து செம்மையாக என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ இந்த படத்தை பற்றி இந்த கதை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, ஓகே இது ஒரு 90s அப்படின்னா அந்த சமயத்தில் ஒரு ரொமான்டிக் படமாக இருக்குமோ, இல்லை ஒரு ட்ராமாட்டிக்கல் கதையாக இருக்குமோ, இல்லை ஒரு ஆக்ஷன் படமாக இருக்குமோ அப்படின்னா படம் வந்ததுக்கப்புறம் தான் சொல்ல முடியும். இந்த கதையை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஆக்ஷன் இருக்குது, ரொமான்ஸும் இருக்குது. மைட் பி ரெட்ரோல இருந்த ஒரு தாதா, ஒரு டான், இல்லை அந்த ஏரியாவில் ஒரு ரவுடி, அப்படிப்பட்ட கதையாக இது வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. காரணம் அந்த பாட்டில் வந்ததும், அதே சமயத்தில் இந்த படத்துடைய ஸ்டில்ஸ் எல்லாம் வரும்போது, ஒரு பெரிய ஒரு ஃபைட்டுக்கான ஒரு சீன் இருக்கும்போது அதெல்லாம் பார்க்குறப்ப இது சம்மந்தப்பட்ட படமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கணிப்பு மட்டும் இருக்குது. இந்த படத்தில் ஏராளமான நடிகர்கள் பட்டாளம். ஜெயராம் சார் நடிச்சிருக்காரு, பிரகாஷ் ராஜ் சார் நடிச்சிருக்காரு, நாசர் சார் நடிச்சிருக்காரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிங்கம்புலி நடிச்சிருக்காங்க, ஜோஜு நடிச்சிருக்காரு. ஜோஜு நிறைய படங்களில் ஜிகர்தண்டா, ரெட்டை, அதுக்கப்புறம் சமீபத்தில் வெளியாக போகிற தக் லைஃப், இப்படிப்பட்ட படங்களில் கூட ஜோஜு ஒரு முக்கியமான கேரக்டர் ஒன்று பண்ணுறாரு. மலையாளத்தில் ஒரு மிகப்பெரிய இயக்குனர் மற்றும் நடிகர். அதே சமயத்தில் தமிழ்நாட்டில் அவர் நடித்த படங்கள் அப்படின்னு சொல்லும்போது, இந்த படங்கள் எல்லாம் அவர் வந்த காட்சிகள் மக்கள் மனதில் ஒரு பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதில் சூர்யாவோடு இணைந்து, அதுவும் சூர்யாவுக்கு அப்பா கேரக்டரில் நடிக்கிறாரு ஜோஜு. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல சிங்கம்புலி இந்த படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணுறாரு, கருணாகரன் நடிச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஃபைட் கிளப்பில் நடித்த விது அவர் நடிச்சிருக்காரு. அப்புறம் சிங்கம்புலியை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னம்மா அது என்ன பேசிகிட்டு இருக்க, எதுக்கு தேவையில்லாம் பேசுகிறேன், ஐயோ ஏங்க அப்படிலாம் ஒன்று யோசிக்க, நம்ம படப்படங்குது இல்லையா, இப்படிப்பட்ட ஒரு டைலாக் பேசக்கூடிய ஒருத்தர், நல்ல தத்துருவமான குணச்சித்திர நடிகரும் கூட. அவர் பூஜா ஹெக்டேக்கு அப்பாவா நடிச்சிருக்கார். லாஜிக் பார்க்கக்கூடாது, சிங்கம்புலிக்கு எப்படி சார் பூஜா ஹெக்டே பொண்ணா இருக்க முடியும், யோசிக்கவே கூடாது. ஆனால் இந்த படம் வரும்போது அந்த என்ன சுவாரஸ்யம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி இந்த ரெட்ரோ அப்படின்னு சொல்லும்போது, இந்த ஓல்டு 90s 75 80s அப்படின்னு பார்க்குறப்ப, சூர்யா சாரும் இதுக்கு முன்னாடி வாரணமாயிரம்ங்கிற படத்தில் அந்த மாதிரியான ஒரு கதைக்களம் கொண்டு அதில் கொஞ்சம் ட்ராவல் பண்ணியிருக்கார். அது எல்லாராலையும் ரசிக்கப்பட்டது. பொதுவாகவே சினிமாவில் இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லும்போது, சில கதைகளுக்கு சில நாட்ஸோ சில ட்விஸ்ட்டோ வைக்க முடியல அப்படிங்கிறது ஒரு தவிர்க்கப்பட முடியாத உண்மை அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இப்போ ஒரு படத்தில் ஒரு காட்சி வருது, இந்த இடத்துல நான் உடனடியாக அவங்கள சந்திக்கணும் அப்படின்னா, உடனடியாக இப்போ ஃபோன் எடுத்து பேசுறது, மொபைல் ஃபோன் எடுத்து பேசுறது அப்படிலாம் இருக்கும்போது, சார் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு அந்த க்யூரியாசிட்டியை டெவலப் பண்ணுவோம் சார், சினிமாங்கிறது அப்படி தான் சார் இருக்கணும் அப்படிங்கிட்டு எல்லாருமே அந்த ஒரு 90s பீரியடை நோக்கி போகிறது. அந்த காலத்தில் அந்த ஃபோன்லாம் இல்லை, அப்போ அந்த டெலிஃபோனில் பேசுனது எப்படி. இதுக்கு முன்னாடியே சூர்யா தானா சேர்ந்த கூட்டம் அப்படிங்கிற படத்தில் பார்த்தீங்கன்னா தம்பி ராமையா அப்பா நடிச்சிருப்பார். அதில் இந்த டெலிஃபோன் பண்ணுற காட்சிகள், அதாவது நான் உனக்கு கால் பண்ணுறேன் அப்படிங்கிறதே
அந்த கடையில் ஒரு பிபி நம்பர் இருக்கும், அந்த பிபி நம்பர்லேருந்து ஃபோன் பண்ணி பேச, இதெல்லாம் பார்க்குறப்ப இல்லை நமக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாகவும் இருக்குது. ரொம்ப டெக்னாலஜி இல்லைல்ல, அது ஒரு எளிமையான காலகட்டங்களில் நடக்கிற கதை அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி சூர்யா சாருக்கும் அது ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு காம்பினேஷன் தான் சூர்யா அண்ட் கார்த்திக் சுப்பராஜ். இவங்க இருவரும் இணைந்து முதல் முறையாக கார்த்திக் சுப்பராஜுக்கு இப்படி ஒரு படம் பண்ணுறாரு. இது சூர்யாவுடைய 44வது படம் என்பது குறிப்பிடத்தக்கது. தன்னுடைய 45th ஃபிலிமை டைரக்ட் பண்ண போகிறது ஆர்ஜே பாலாஜி. அதுவும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, இன்னும் டைட்டில் அனௌன்ஸ் பண்ணல. ஸோ ரெட்ரோ படம் ஒரு மிகப்பெரிய விருந்தாக இருக்கும் சினிமாவை ரொம்ப ரொம்ப ரசிக்கிற ஒரு மக்களுக்கு. ஏன்னா இந்த படம் ஒரு சினிமா ஸ்கோப்பில் இருக்குமா, இல்லை இது ஒரு 70mm படமாக இருக்குமா, இல்லை இது ஒரு 35mm படமாக இருக்குமா? ஏன்னா ஜிகிர்தண்டா XXXல இந்த 8mm கேமரான்னு சொல்லிட்டு ஒன்று வச்சு அதில் எப்படி படமாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு எஜே சூர்யா அந்த 8mm கேமரா வச்சு எடுத்துக்கிட்டே இருப்பார். அந்த படம் பார்த்தப்போ ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்தது. அந்த கேமராவில் பதிவு பண்ண அந்த காட்சிகளை வச்சு ஒருத்தன் தன்னை ஹீரோவாகி அவன் ஒரு மிகப்பெரிய ஒரு மக்களுடைய கூட்டத்துக்கு அவன் போராடி அவன் இறந்த பிறகு அந்த படம் வெளியாகி அந்த கதையை பார்க்குறப்போ ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. அப்போ எல்லாரும் சொன்னாங்க அந்த 8mm கேமரா பார்க்குறதுக்கு அழகாக இருக்குன்னு. ஒரே ஒரு விஷயந்தான், அந்த 8mm கேமராவில் ஆடியோ ரெக்கார்ட் ஆகாது. ஆனால் அந்த படத்தில் எப்படி டப்பிங் பண்ணாங்க அப்படின்லாம் காமிக்கல. பட் லாஜிக் இல்லை, ஆனால் மேஜிக்காக இருந்தது. ஸோ கண்டிப்பாக கார்த்திக் சுப்பராஜோட இந்த படத்துலையும் லாஜிக்கெல்லாம் இல்லை, ஆனால் ஒரு மேஜிக் இருக்கும். அவங்க அப்பாவும் இந்த படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காரு. ரெட்ரோ மிகப்பெரிய எதிர்பார்ப்புள்ள ஒரு திரைப்படம். விரைவில் இதோடைய கதை, வேற என்ன சாராம்சம், என்ன பாடல்கள், ரெட்ரோங்கிறதுனால எங்கேயாவது ராஜா சார் பாடல்கள் யூஸ் பண்ணியிருக்காங்களாங்கிறது இப்போ தெரியாது. படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கு தெரியும். ஸோ அதனால் மே 1 லெட்ஸ் வெயிட் ஃபார் ரெட்ரோ.